வணக்கம். நாம எல்லாருமே ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அதுதானே உண்மை. ஆனா அந்த வெற்றிக்கு போற பாதை எப்படி இருக்கும்? விடாமுயற்சின்னு சொல்ற ஒரு விஷயம் எப்படி நம்ம வெற்றிக்கு ஒரு கரெக்டான ப்ளூ பிரிண்டா அமையுதுன்னு வாங்க இப்ப நாம பார்க்கலாம். இந்த பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா? முயல் வேகமா ஓடி ஜெயிக்கலாம், ஆமை மெதுவா போயும் ஜெயிக்கலாம். ஆனா எதுவுமே செய்யாம இருக்கிற முயலாமை மட்டும் எப்பவுமே ஜெயிக்காது. இங்க வேகமோ மெதுவோ முக்கியமே இல்ல, விடாம முயற்சி பண்றதுதான் விஷயம். வாங்க இதை வச்சே நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம பயணத்தோட பகுதிக்கு வந்தாச்சு. தடைகளின் பெருஞ்சுவர். ஆமாங்க, ஜெயிக்கணும்னு நினைச்ச உடனே அந்த இடத்துக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. அந்த பாதையில இருக்கிற சவால்களை பத்தி தான் முதல்ல பேச போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க அடையணும்னு நினைக்கிற உங்க இலக்குக்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன நிக்குது? ஒருவேளை அது ஒரு பரீட்சையா இருக்கலாம், இல்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம், ஏன் ஒரு பர்சனல் சேலஞ்சா கூட இருக்கலாம். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் முதல் ஸ்டெப். வெற்றிக்கு போற பாதையில 1-2 தடைகள் இல்லைங்க, சில சமயம் 1000 தடைகள் கூட இருக்கலாம். கேட்கவே கொஞ்சம் மலப்பா இருக்குல்ல, ஆனா இதுதான் நிஜம். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 1000 தடைகளையும் தாண்டி போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்போ அந்த 1000 தடைகளையும் உடைக்கிறதுக்கு ஒரு சாவி வேணுமே. அது இருக்கு. அது ஒன்றும் புதுசா கண்டுபிடிச்சது இல்ல. பல 100 வருஷமா ஜெயிக்கிறவங்க பயன்படுத்துற ஒரு பழைய ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரகசியம். அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த ரகசியத்தோட பேரு தான் விடாமுயற்சி. இது சும்மா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், தோல்வி வந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, நம்ம லட்சியத்தை அடையிற வரைக்கும் ஒரு பாறை மாதிரி அசையாம நிக்கிறது தான் உண்மையான விடாமுயற்சி. இது வெறும் செயல் இல்ல, இது ஒரு மைண்ட் செட். சோ இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. விடாமுயற்சிங்கிறது பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு ஒரு ஷீல்டு மட்டும் கிடையாது. அது ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு தடையையும் உடைச்சி நமக்கான பாதையை நாமளே உருவாக்கிக்கிற ஒரு சாவி. ஓகே, விடாமுயற்சி வேணும்னு சொல்றதெல்லாம் ஈஸி தான். ஆனா அதை எப்படி செய்யறது? அதுக்கு 2 முக்கியமான தூண்கள் இருக்கு. அதுதான் நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்க. நம்பர் 1, நம்ம செய்யற வேலையை மனசார லவ் பண்ணணும். அந்த லவ் தான் நம்ம டயர்டா இருக்கும்போது கூட நம்மள தட்டி எழுப்பும். நம்பர் 2, தொடர்ச்சியான முயற்சி. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நிறுத்தாம செய்யணும். இது ஒரு மாரத்தான் மாதிரி. யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யற வேலைய விரும்பி அதை நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இந்த 2 விஷயமும் ஒன்னு சேரும்போது அது ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறணும். அப்போ உங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும். இதுதான் சக்சஸ்க்கான ஃபார்முலா. இப்ப நாம இந்த டிஸ்கஷனோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். வேலையை நேசிச்சு விடாம முயற்சி பண்ணும்போது கடைசியா என்ன நடக்கும்? அங்கதான் ஒரு மேஜிக்கே நடக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நாம தோல்விய பார்த்து பயந்து ஓட தேவையில்லை. நாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல தோல்வியே நம்மள பார்த்து டயர்டாய் நம்ம முன்னாடி வந்து மண்டியிடும். யோசிச்சு பாருங்க, உங்க விடாமுயற்சி தோல்வியை விட எவ்வளவு பவர்ஃபுல்னு. கடைசியா இவ்ளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்றதுக்கு என்ன பரிசு? மகுடம். இங்க மகுடம்னா அது தங்க கிரீடம் இல்ல, அது வெற்றி, அது அங்கீகாரம், நம்ம லட்சியத்தை அடைஞ்சிட்டோங்கிற பெருமை. அந்த 1000 தடைகளை உடைச்சு வர்ற அந்த கஷ்டமான பயணம் தான் நம்மள அந்த மகுடத்துக்கு தகுதியானவங்களா மாத்துது. அதுதான் உண்மையான வெற்றி. சரி, இந்த பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க மகுடம் எது? நீங்க அடையணும்னு ஆசைப்படுற அந்த இடம் எது? அதை அடையறதுக்கு நீங்க தாண்ட வேண்டிய அந்த 1000 தடைகள் என்னென்ன? யோசிங்க. அந்த தடைகளை உடைச்சு உங்க மகுடத்தை ஜெயிக்க நீங்க ரெடியா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.